Baby, hello baby, how are you? Hi. சுண்டக்காய் தானே? வாவ், எனக்கு போறப்ப பறிச்சு கொடுங்க. ரஸ்கல் ஏனவி பக்கத்துலேயே நின்னோன்னா அந்த பால் மட்டும் பொங்கவே பொங்காது. ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் மேனாஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லாயிருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகள். இப்போ தான் நம்ம வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னா மட்டுமே சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். வீடியோவோட ஸ்டார்டிங்கில் கொடுத்துருந்த கிளிம்சஸ், அதுக்கப்புறம் டைட்டில் அண்ட் தம்ப்நெயில் இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு இந்த டாபிக் பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். முதல் தடவை ஒரு கம்ப்ளீட் லாங் வீடியோவில் வாய்ஸ் ஓவரை குறைச்சிக்கிட்டு லைவ் ஆடியோவை அப்படியே அட்டாச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருக்கா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நவியோட அத்தை பொண்ணு சுபா அவங்க வீட்டுக்கு தான் அன்றைக்கி போயிருந்தோம். மூலனூருக்கு பக்கத்தில் தான் இவங்க இருக்காங்க. இந்த வீடியோவில் மெயின் ஹீரோவே காற்று தான். காற்று நல்லா அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ சவுண்ட் குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஹாய் சுபா. எது எப்படி எப்படி சுபா? காலையில் பார்க்க முடியல. நீங்க தூங்கிட்டு இருந்தீங்களா? சரி சொல்லிருங்கம்மா, நான் அம்மா சொல்லிட்டு வந்தேன். கத்துது ஒரு ரொம்ப நாள் கழித்து விளையாடுறதுக்கு ஒரு கம்பெனி கிடைக்கவும் முகிலும் எழிலும் போன உடனே ஐக்கியமாயிட்டானுங்க. சுண்டக்காய் தானே? வாவ், எனக்கு போகிறப்ப பறிச்சு கொடுங்க. ரஸ்கல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இந்த சுண்டக்காய். இந்த தடவை சுண்டக்காயில் பொடி அரைச்சி இங்கே கொண்டு வந்திருக்கேன். இந்த சூட்கேஸ் பேக்கிங் வீடியோ வரும்போது கண்டிப்பாக அந்த பொடி ரெசிபியும் ஷேர் பண்ணுறேன். அது குழு கழிஞ்சிருச்சு. இது எல்லாமே குடிக்கலாம். ஹலோ, குடிச்சிட்டு இருக்கா? அம்மா எப்படி இருக்கிறீங்க மாமா? அம்மா நல்லா இருக்கீங்களா? உள்ளோடிட்டு வந்துருந்தேன். இதுலதான் போட்டு வச்சிருக்கீங்க சுபா? இதுலதான் போட்டு வச்சிருக்கீங்க மாம்பழத்தெல்லாம்? அவ்வளவுதான், மூடி வச்சிடணும். லிட்ரலி சுபா அவங்க வீடுன்னு சொல்கிறத விட இது ஒரு மாந்தோப்பு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு மாம்பழம் இருந்தது. இவனை இங்கே வச்சுக்கோங்க மாமா. ஆமா, உங்களுக்கு ஒரு ஆளு வேலை செய்யறதுக்கு. பால் கொடுத்துருவான். சோமினி முருங்காவா சுத்தி சுத்தி நமக்கு கிடைக்குதுடா. என்னங்க மாமா புதையல் மாதிரி அங்கங்க மாம்பழத்தை பதுக்கி வச்சிருக்கீங்க? பூண்டா அது?
நம்ம மேல கஷ்டப்பட்டு நம்ம தான் வந்து வாங்கி அது தலையாட்டு எப்படி வந்து கிடைக்குது? இங்க இருக்கிறது எப்படி தெரியும்? அந்த ரிங் போட்டு தான் வச்சிருக்கீங்க. போட்டு தான் வச்சிருக்கேன். எப்படின்னே தெரியலங்க. அந்த மரத்துல இருக்கிறது பூராமே சாப்பிட்டு போயிடுச்சு. இங்கே கொடுங்க. தலையாட்டு தலையாடு அதோட தான் நீங்க மாம்பழத்துக்கு போட்டு வச்சிருக்கீங்க. ஆமா, இது அவர்கிட்ட வாடகைக்கு வாங்கிட்டோம். ஓ, இது ரெண்டா? அவர்கிட்ட ஹஸ்பண்ட் கிட்ட ஆவல இல்லைங்களா வடக்கால ஊக்கி இதுல குப்பையில இருந்துச்சு எவ்வளவு கொடுத்தீங்க இதெல்லாம் அவரே பண்ணது. ஹஸ்பண்ட் கிட்டயே ரெண்டுக்கு வாங்கிருக்கீங்க. எலில நீ போ சாமி அப்புறம் வந்து பார்க்கலாம். அது ஒண்ணும் பண்ணாது அந்த ரிங்க நேர் எடுத்து நிறுத்துப்பா. இங்க முருங்காட்ட போறியா? முருங்கா கிட்ட போறானா? முருங்கன்னு ஒரு 2 மாசம் போய் வந்தீங்கன்னா சரியா இருக்கு. வேணா இத சாப்பிட்டு பாருங்க. இந்த பழத்தை இதுல ஒரு காய் இருந்தா நினைச்சுப்பா. அத பொரிச்சு வச்சிருக்கோம். ஒன்னு பையோட பழத்தை வச்சு வேற ஆட்டோம். இது என்ன வெரைட்டி? அது என்னமா வருதோ வாங்கி வச்சிரு. நாளே வைக்க மாட்டேங்குது புடிக்க வச்சிருக்காங்க. சாப்பிட்டு பாப்போம். முருங்கர் கண்டு வருது அது போயிட்டா பாருங்க. எங்கேயோ பழுத்திருக்கு. நாங்க இங்க அது கொஞ்சம் இதுவா இருக்கு பரவாயில்லையா? இல்ல 2 பழம் அதுக்கா இல்ல ரெண்டு இருக்கு பாரு. குயில் கொத்துறதே அது என்ன ஒண்ணு பாத்துடா. அதையும் போடுங்க அது கொத்தி இருக்கு பரவாயில்லையா? இல்ல அது கீழே அப்படியே அந்த தோலில எல்லாம் எடுத்து அது வேண்டாப்பா. கொத்துனாலும் சாப்பிடக்கூடாது. சரி எது கொத்தினாலும் சொல்ல சாப்பிட. ஏனுங்க மச்சான் உங்க அண்ணன் தான் முடங்க சொன்னாரு. இங்க பண்றாரு ஒரு எக்ஸர்சைஸ். துகிலே அம்மா என்னமோ சுத்தி எடுக்கிறா. என்னத்தை எடுத்துக்கிட்டு இருக்கறா? தங்க எலில இங்க வா தங்கம். எலில எல்லாரும் விட்டுட்டு வந்துச்சு. எலில முருங்கா எடுத்துட்டு இருக்குது. எலில முருங்கா. இப்படி வாடி இப்படி வா. அவன் வந்தது 2 பேர் காய்ச்சல் உட்காந்துட்டாங்க. ஓட்டி போன காத்து தெரியலனா நான் வீட்டுக்கு எடுத்து தெரிஞ்சுக்கடா. செந்தூராவா? அந்த மாதிரி டேஸ்ட். அது நல்லா அப்படி போட்டு தேய்ச்சு அப்படி சாப்பிட்றீங்கன்னா சூப்பராக இருக்கும். மேங்கோ ஜூஸ் மாதிரி முன்னாடி இது கடிக்கிறதுக்கு முன்னாடியே. சாப்பிடணும்ல ரொம்ப சாப்பிடுறது நினைச்சுக்கிட்டாங்கன்னா நான் தேய்க்க வாங்கம்மா. சார் தேங்க்யூங்க சுபா. பரவாயில்ல. அன்னைக்கு நானும் என் வீட்டுக்காரரும் கோயிலுக்கு போயிட்டு இருக்க வழியிலங்க சுபா எதிர்த்த மாதிரி ஒரு ட்ரக்கு போச்சு. அந்த ட்ரக்கு ஃபுல்லாக சீத்தாப்பழமாக ஏற்றிட்டு போனாங்க. நான் எங்கள் ட்ரக்கை நிப்பாட்டியாவது கேட்கலாமா சீத்தாப்பழம் கொடுங்க அப்படின்னு. அவருக்கு வேலை இருக்குதுங்க பெரியம்மா. இன்னைக்கு வியாழக்கிழமையா?
அவர் அண்ணா பால் காய்ச்ச வந்தேன்னு சொல்லியிருக்கேன். வரேங்க, கண்டிப்பா வந்துடுறேங்க அப்படின்னு சொன்னாங்க. சனி ஞாயிறு தான் வந்துருவாரு. கூப்பிட்டா வருவாரு, ஆனா அவருக்கு மறுபடியும் போய் வேலை பார்க்கணும் அப்படிங்கிறப்ப அவருக்கு வந்து போட்டு டவரும் கிடைக்க மாட்டேன். நைட்டுக்கு அவர் வேலை பார்ப்பாங்க. இந்த சப்பாத்தி நல்லா இருக்கு. சுபாதான் கூப்பிடணும்னு இருந்தா அப்புறம் வரணும் இல்லை. வாரதெல்லாம் வந்துருக்காங்க. கூப்பிட சொல்லி பார்க்கலாம். சரி, ரொம்ப ஒரு வாரமா நகாப்பழமா சாப்பிட்டுருக்காங்க. ஃபுல்லா ஸ்டாப் ஆயிடுச்சு ஹாஸ்பிட்டல். அப்ப அன்னைக்கு அவருக்கு நகைப்பழம் தான் அவரும் சாப்பிட்டாரு கோயில்ல இருந்து வரதுக்கு. ஆனா அடுத்த நாள் ஒரு குணம் சரியில்லாம போச்சு. அவர் நகாப்பழத்தினால இல்லைன்னா இல்ல, நவாப்பழம் சாப்பிட்டு சரியா போயிடுச்சு. நகாப்பழம் வந்து டைஜஸ்ட் ஆகுமா, சீக்கிரம் டைஜஸ்ட் ஆயிருமா. அதான் நவி, அன்னைக்கு நாங்க கோயிலுக்கு போயிட்டு வரும்போது நவாப்பழம் தான் நம்ம வாட்டுக்கு வந்து சாப்பிட்டு போக வேண்டியது. சுபா, என்னங்க சுபா என்னை வந்துட்டு அன்பால் தத்தளிக்க வைக்கிறீங்க. சப்பாத்தி போட்டு வச்சிடலாமா? சாப்பிடுவாங்க. ஏனவி பக்கத்துலயே நின்னோன்னா அந்த பால் மட்டும் பொங்கவே பொங்காது. நீங்க நானும் சிவாக்கு பால் காய்ச்சி போடல, 5 நிமிஷம் கூட இல்ல, சர்வர் பொங்கிடுச்சு. அதுக்கு வெயிட் பண்ணி நிக்கிறாங்க. காலையில வந்துருவாங்க. இன்னும் ஒண்ணு மட்டும் வச்சிடலாம். இன்னொன்னு சேர்த்து வைங்க. அதான் இன்னொன்னு மட்டும் வைக்கிறேன். அப்ப வந்து அப்படிதான் நிறைய ஏன்னா அன்னையில ஒரு ஆள் 9 ஆளு ஜோராச்சு, இன்னைக்கு 9 ஆள் ஒரு ஆளு ஜோராங்க. கீழே விழுந்துருமா? ஆஃப் பண்ணிட்டேன். தோலெல்லாம் சீவி கொடுக்கணும். அது கீழே வராது, வடும்பு பெருசா இருக்கிறதுனால. ஆஃப் பண்ணிட்டீங்க? ஆஃப் பண்ணிட்டேன். கரெக்ட்டா வந்து நிக்குது. ஊதி விடுங்க. அது குண்டா கட்டி குண்டாவா தரனா சொல்லிடுங்க. இந்த சப்பாத்தி கறி 2 வருஷமோ 3 வருஷமோ இங்கே நம்ம கையால் நம்மளே சமைச்சு சாப்பிட்டுட்டு இருந்துட்டு அங்கே போனதுலேருந்து நம்மளை உட்கார வச்சு அன்பாக பாசமாக சாப்பாடு போடும்போது தான் நம்ம அதுக்காக எவ்வளோ ஏங்கிட்டு இருந்திருக்கோம் அப்படிங்கிறது அப்போ தான் நமக்கு தெரியும். நிஜமாவே அந்த ஹாப்பினஸ் வேறு லெவல் தான். முகில், நிதன், நீங்கள் சாப்பிட்லையா? அதான் இது செண்பகம் மரம் தானேங்கம்மா? இந்த காத்துக்கே எனக்கு தும்மல் வந்துக்கிட்டே இருக்குங்க எப்பவுமே. மாமலையில சைவம் போடுறோம்னு சொல்லு. நீங்க வந்தாக்க கோழி போடுவாங்களா? ஃபர்ஸ்ட் அடுத்து நெக்ஸ்ட் யாரு? அந்த அன்னைக்கு நைட்டு அங்கேயே ஸ்டே பண்ணிட்டோம். எனக்கு இந்த மாதிரி தோப்புக்குள்ளே இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதுக்காகவே தான் அந்த அன்னைக்கு நைட்டு அங்கே எல்லாருமே தங்கினோம். தண்ணி போயிட்டு இருக்கு. மேலே தொட்டியில ஃபுல்லா தண்ணி இருக்கு. தண்ணி இருக்கு, உள்ள மீன் இருக்கு. எனக்கு பின்னாடி அந்த மாம்பழத்தை பார்த்தீங்களா, அந்த மரத்தில் என்ன டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்க. அது ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கு.
ஸ்விம்மிங் பூல் உனக்கு என்னடி தெரியுது? இங்க பாருங்க, இது வேடிக்கை வைக்கிறது. தண்ணி தெரியுதுல்ல. தண்ணினா எப்படி இருக்குது? பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சூப்பரான ரவா பொங்கல், சாம்பார், சட்னி. தேங்காய் சட்னினா அது நம்ம ஊர் தேங்காய் சட்னி தான். ஏன்னா இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும் அந்த ஃப்ரோசன் தேங்காய், அதுக்கப்புறம் ஹெச்இபியில் கிடைக்கிற தேங்காய், அது என்னதான் நம்ம ஊர் தேங்காய் மாதிரி இருந்தாலும் டேஸ்ட்டு வந்து நம்ம ஊர் தேங்காய்க்கு வரவே வராது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் தேங்காய் சட்னி நிறையா டைம் அங்கே செஞ்சு கொடுக்க சொல்லி சாப்பிட்டு தான் வந்தேன். இந்த கொப்பரை தேங்காயை கண்டிப்பாக சூட்கேஸில் வச்சு எடுத்துகிட்டு வராதீங்க. அது மட்டும் இல்லாமல் மிளகா அதையுமே எடுத்துகிட்டு வர வேண்டாம். ரெண்டுமே ஈஸியாக இந்த தீ பிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரியான விஷயம் இல்லையா, அதனால தான் அது ரெண்டையுமே கேரி பண்ணக்கூடாது. இன்கேஸ் நீங்கள் யாராவது கொப்பரை தேங்காய் எடுத்துகிட்டு வர மாதிரி இருந்தால் எடுத்துகிட்டு வர வேண்டாம். கொப்பரை தேங்காய் நமக்கு இங்கே நல்லாவே கிடைக்கும். ஸோ அதை நம்ம இங்கே இருந்தே வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஹெச்இபியில் தேங்காய் இருக்குது பார்த்தீங்களா, அதை நல்லா வாங்கிட்டு வந்து கீத்து போட்டு வெயில் அடிக்கும்போது காய வச்சு எடுத்துக்கலாம். அதுவும் இங்கே இப்போ வெயில் காலம், நல்லா வெயில் அடிக்க போகுது. காய வைக்க வேண்டியது, வத்தல் போட வேண்டியதெல்லாம் கூட நம்ம இங்கே போட்டு ட்ரை பண்ணிக்கலாம். அதனால் ஊரில் இருந்து மட்டும் கொப்பரை தேங்காயை கேரி பண்ண வேண்டாம். அங்கே ஸ்ட்ரெயிட்டாக தெரியறது வந்து பலாமரங்க, இது எலுமிச்சை. சீத்தாப்பழம் கரெக்டாக அந்த சீசன் முடிஞ்சிருச்சுங்க. நான் ஊருக்கு போகிறதுக்கு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி தான் நல்லா இருந்ததாம். நிறைய அதுவும் பெருசாக பழங்கள் இருக்கும் அப்படின்னாங்க. கரெக்டாக நான் போகிறப்போ அந்த சீசன் வந்து முடிஞ்சிருச்சு. இந்த ஸ்ட்ரெயிட்டாக தெரியறது வந்து ஸ்டார் ஃப்ரூட்டு. ஸ்டார் ஃப்ரூட்டுமே ஒன்று தான் அங்கங்கே இருந்தது. அந்த சீசனும் வந்துட்டு முடிஞ்சு இனிமேல் தான் வரும் அப்படின்னாங்க. அந்த பூ பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. கலர் தான் செம சூப்பராக இருந்தது, நல்ல ஒரு பர்பிள் கலர் மாதிரி. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? முருங்காய வச்சு நான் அடுப்பு கிண்டிட்டு இருந்தோம். என்ன பண்ணிடுது? பிடிக்குமா முருங்கா? அதுக்கேற்ற மாதிரியே வாலாட்டுது வாரு. நான்லாம் வந்து மேலே உலக தள்ளி இருக்கேன். சரி இந்த கறி கடிச்சுக்க, இந்த கறி கடிச்சுக்க, நல்லா இருக்கும். டோலோ பேராசிட்டமல் சொல்லிடுறி அத்தைய பார்த்து ஒரு கடி கடிக்கிட்டோம். நம்மளாம் பார்த்து சந்தோஷப்படலாம். ஒரு வாரம் எல்லாரும் ஆப்பிள் அரைஞ்சு கொண்டு வருவாங்க, நம்ம சாப்பிடலாம். ஒரு கடி கிடைச்சிச்சுன்னு வையே, நாட்டு நாய் தான் ஒன்றும் பண்ணாது, கடி வாங்கிக்க போ. எங்களெல்லாம் கடிக்காது, நாங்கள் அடிக்கடி விசிட் பார்த்துட்டு இருக்கோங்க. நீ அப்புறம் வந்துட்டு ஒரு டாக்ஸிக்கான தம்பி அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரியப்படுற நேரம் இது. பார்த்துக்கோங்க. போடாமல் அப்படியே போட்டு வந்திருக்க. அது எடு. நவிக்கு கண்ணுக்கு கீழே அன்றைக்கி நைட் என்னன்னு தெரில வீக்கம் வந்துருச்சு. அதனால காலையில் எழுந்திரிச்சு நாமக்கட்டி தேய்ச்சி போட்டிருக்கா. அதனால தான் கண்ணுக்கு கீழே ஒயிட்டாக தெரியுது. நான் இப்போ தான் பார்க்குறேன். கொத்து கொத்தா தொங்கிக்கிட்டு இருக்கேன். ஆசையாக போனால் எதுவுமே பழுக்கவே இல்லைங்க. அதுக்கு மேலே இருக்கிறது கருப்பாக இருக்கும் பாருங்க. தொட்டு பாருங்க, கொலன்னு இருக்கும். தொட்டு பாருங்க, கொலன்னு இருக்கா? அப்போ மேலே பெருசாக இருக்கு பாருங்க. அது அத்தை விட்டுட்டு வந்தாங்களே. எத்தனை பச்சை மிளகா? 6 பச்சை மிளகா போட்டுறேன். 1/2 கிலோ தக்காளியும் போட்டுடுறேன். வெங்காயம் வதங்கட்டுமா? தக்காளியும் போட்டு அதெல்லாம் வதங்கிடும்.
சரி பொண்ணு போட்டு வெங்காயம் அடிச்சு போட்டுறேன். அது இப்போ அப்படி ஆகணுங்கிறத பிரியாணி அன்றைக்கி நான் செஞ்சுருந்தேன், சூப்பராக தான் இருந்தது. மசாலா பட்டை கிராம்பு ஏலக்காய் பவுட்ரு கொஞ்சம், தயிர் ஒரு கப்பு ஊற்றேன். இது லெமன் புளியறது மட்டும் பாரு கறி குக்கரில் 4 விசில் விட்டு எடுத்துட்டு வந்து. 4 விசில் விடுமா? ஆமாம் சிக்கனை பாரு. அப்புறம் இந்த தேனி கடிச்சாலும் வலிக்கும்ல. தண்ணி அளவெல்லாம் எனக்கு கரெக்டாக அப்புறமா சொல்லிடுங்க. ஒரு உண்டா 1க்கு 2 தான். இப்போ 1 கிலோ அரிசிக்கு 2 லிட்டர் தண்ணியா? 1 கிலோ ஒரு உண்டாவுக்கு 2, 1க்கு 2. அதாங்க. ஜூம் பண்ணி தெரியலையா? இது வேறங்களா? எதுல ஏறுறது? இல்லை இல்லை இல்லை, தெரியுது தெரியுது. அது வீடியோவில் அதில் பார்க்குறப்ப தான் நமக்கு தெரியும். இப்போ பார்த்து எங்கே எலுமிச்சு பழம் உங்களுக்கு எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு எனக்கு தெரியலைங்க. ஆனால் எனக்கு வீட்டுக்குள்ளேயே இங்கே நிறைய விலாக்ஸ் எல்லாம் ஷூட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அவுட்டோர் விலாக்ஸு ஷூட் பண்ணும்போது ஒரு மாதிரி ஃபன்னாக இருந்தது. நான் டயர்டாகி உட்காந்தா கூட நவி விடவே இல்லை. அனி வாங்க வாங்க, நீ போய் அங்கே வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போயிடுவா. ஹாய் ஆட்டுக்குட்டீஸ். இந்த தடவை என்னன்னு தெரில, எங்கள் அம்மா எதுக்குமே டைம் கொடுத்து வதக்கவே இல்லை. ஆனாலும் ஃபைனல் அவுட்புட் வந்து எப்போவுமே சாப்பிட்ற பிரியாணியை விட ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருந்தது. பிரியாணி ரெசிபி கண்டிப்பாக நான் இன்னொரு விலாகில் தனியாக போஸ்ட் பண்ணுறேன். படிச்சாவே இதாக மாட்டேது, கீழே அடியில் இருக்குது. அந்த லாஸ்ட்டுக்கு போகணுமா? எல்லாம் இதாகிச்சோ. இப்பதான் பிஞ்சு பூவா இருக்கு பாருங்க. இங்க பாருங்க. அப்படியே போட்டோ எடுத்துக்கலாம் இங்க நின்னீங்கன்னா. கைத்துக்கட்டல் மட்டும் ஒன்று இருந்துச்சுன்னு வைங்களேன், அப்படியே மரத்துக்கு அடியில் போட்டு படுத்தோன்னா ஆஹா, அதை பார்த்துக்கிட்டே ஒரு தூக்கம். பசிக்கிறப்ப எந்திரிச்சு அப்படியே ஒரு மாங்காயை சாப்பிட்டுக்கிட்டு திரும்பவும் படுத்துக்கலாம் போல தான் இருந்தது. இப்போ சடனாக ஒரு காத்தடிக்கும் பாருங்க. கோமாங்க. இதுதான் உங்க தம்பி சூப்பரா இருக்குன்னு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு. இங்க பாருங்க, இதுல 2 மாங்காய் சூப்பரா அடியில இருக்கும்லடா. அந்த ஏதோ ஒரு படத்துல
ஆட்டுக்குட்டி கிட்ட வந்துச்சுடா ஒண்ணு ஜம்மு இருக்கு. மீன் சாப்பிடாத நானே சாப்பிட்றேன்னா பார்த்துக்கோங்க. பிடிக்கலாம். அதான் இவங்க பொரிக்கிறதே இல்லையே. எப்போவுமே இந்த சிக்கன் 65 ஃபிஷ் ஃப்ரை இதெல்லாம் மாமா சூப்பராக செய்வார். அதனால அந்த டியூட்டியை மாமா எடுத்துக்கிட்டாரு. சம்மந்தி அம்மா பிரியாணினா ஆமா, இப்பதான் கடை வைக்கிறதுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. கடையில மீன் பொரிச்சு கொடுத்தா 1000 ரூபாய். ஐடி எழில் ஐடியா பாடுவா. நான் ஹைடின்னா அவனும் திரும்ப ஹைடின்னு சொல்லிட்டு போகிறான் பார்த்தீங்களா, சேட்டை. சிக்கன் பிரியாணி, தயிர் பச்சடி, ஃபிஷ் ஃப்ரை, சிக்கனில் குழம்பு தண்ணி குழம்பா வச்சாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கிரேவி மாதிரியும் செஞ்சாங்க. நான் எல்லாம் சாப்பிட்டுட்டு ஊருக்கு கிளம்புறதுக்கு ரெடி ஆகணும்னு பேகெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன் பாருங்கள். இப்படின்னு அந்த ரூம்லேருந்து இந்த ரூமுக்கு வெளியில் வந்தால் நான் பார்த்துட்டேன். நவி அதை பெருசாக பிளான் பண்ணியிருப்பா போல், அண்ணி கண்ணெல்லாம் கட்டி கூட்டிகிட்டு வந்து நம்ம சர்ப்ரைஸ் பண்ணணும்னு. அதுக்குள்ளே என் தம்பி கொஞ்சம் சொதப்பிட்டான். நான் என்னென்னமோ பிளான் பண்ணனே அப்படின்ட்டு இருந்தா. எப்போவுமே சர்ப்ரைஸ்க்கும் எனக்கும் ரொம்ப தூரம். அதனால நமக்கு அதெல்லாம் செட் ஆகாது நவி, வா அப்படியே ஃப்ளோவில் போய் கட் பண்ணிடலான்னு கட் பண்ணியாச்சு. இது சி இல்ல எல். அது ஒண்ணு இரு சாமி ஊதாத. அங்க அப்படியே மறைச்சு நில்லுங்க, காத்தடிக்காம. இல்ல இல்லண்ணா, மாமாவி மாமா அங்க நில்லுங்க மாமா, காத்தடிக்குது அதனால பார்த்தேன். பாக்குறாங்க, டெய்லி பாக்குறாங்க. ஊதுங்க, ஊதி கட் பண்ணுங்க. அப்படியே கிட்ட உட்கார வச்சுன்னா குதிரை காத்துக்கியா. சரி, அம்மாவுக்கு ஊட்டுங்க. ஏங்க அன்னைக்கு ஊட்டுங்க ஃபர்ஸ்ட் எடுத்து, அப்புறம் தட்டத்தில் வைங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ம், இங்க தாண்டிக்கிட்டு இருக்குது இங்க ஒன்று. நீ சாப்பிட்ட அவனு கூட்டு. அடையப்பா, அடுத்த வருஷம் பாத்துக்கலாம். என்ன அடுத்த வருஷம் 6 சாப்பிட்டு போ. சரி வேணுமா? அப்புறம் எதுக்கு கேட்டேன். அப்படியே ஆர்டர் கொடுத்து துகிலே பாய் பாய் டி பாய் டி பாய் பாய்.
பாய் டி. நவியும் துகிலும் இங்கேயே இருந்துக்கிட்டாங்க. நாங்கள் பழனி கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டுமே ஒரு லைக் கொடுக்கறக்கு கன்சிடர் பண்ணுங்கள். நம்ம அடுத்து வேறு ஒரு விலாகில் பார்க்கலாங்களா? அன்டில் தென் டாடா, பபாய்.